ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமான்கள் வீட்டில் பொக்கிஷம், அற்புதமான ஒரு பாடம். எல்லார் வீட்டிலையும் எல்லா பொருட்களும் இருக்கும். பொக்கிஷமாக நினைப்பார்கள் சில பொருட்களை, சில மனிதர்களை. அற்புதமான ஒரு வார்த்தை பொக்கிஷம் என்றால், விசேஷமாக நீதிமான்கள் வீட்டில பொக்கிஷம். பொக்கிஷம் என்றால் உங்களுக்கு தெரியும், புதையல்கள். அந்நாட்களில் அந்த புதையல்கள் பொக்கிஷம் கிடைப்பதற்காக பிரயாசப்படுவார்கள், தேடுவார்கள், பலியிடுவார்கள். பலவிதமான மனிதர்கள் பிரயாசப்படுறது. அப்படி கிடைத்து கோட்டீஸ்வரர்களாக மாறினவர்கள் உண்டு, அப்படி கிடைத்து அரசாங்கத்துக்கு கொடுத்தவர்கள் உண்டு. அவைகளை இன்றும் தேடுகிற மனிதர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பொக்கிஷம் என்றால் என்ன? அது நீதிமான்கள் வீட்டில் பொக்கிஷமா? யார் நீதிமான்கள், யார் அந்நீதிமான்கள்? நீதிமொழிகள் புஸ்தகம் பொக்கிஷம் என்றால் என்ன? அற்புதமான ஒரு பாடம் இது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம், த புக் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ், சாப்டர் 15 verse 6. 15ஆம் அதிகாரம் 15 சாப்டர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்கருடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. நீதிமான் அவனுடைய வீட்டில பொக்கிஷமா? அப்படி என்னையா பொக்கிஷம்? பொக்கிஷம் என்றால் என்ன? உலக பிரகாரமாக பிள்ளைகளே சொல்லுவாங்க, இது எங்கள் வாரிசு, எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக கடவுள் கொடுத்தாரு. இந்த நிலம் எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது, விளைந்து கொண்டே இருக்கிறது. விளைச்சல் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு விளைச்சலை விட இன்னும் அதிகமாக ஆயிரமாக லட்சக்கணக்கில் வருமானம் வருகிற அளவில் அவர்கள் பெனிஃபிட், வாடகை, வளையம், விளைகிற நிலத்தை விட சிட்டியில் நல்ல வருமானம். சில பில்டிங்குக்கு அவனமாகவே சில பொருட்களை கூட பொக்கிஷமாக பார்ப்பார்கள். எங்கள் வீட்டில் நிறைய பொக்கிஷம் இருக்கு, நாங்கள் ஆளுகிறோம் அதை, எங்கள் தேவைகளுக்காக அவைகளை நாங்கள் வைத்து இருக்கிறோம். மனிதர்களும் பொக்கிஷமாக, என் மனைவி எனக்கு ஒரு பொக்கிஷம், கணவன் எனக்கு ஒரு பொக்கிஷம். இப்படி மனிதர்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பொருட்களை குறித்து, பில்டிங்கை குறித்து, நிலங்களை குறித்து, தங்களுடைய ஆடு மாடுகள், தங்களுடைய வீட்டில் விளைகிற அத்தனை விளைச்சல்களையும், தங்களுடைய வீட்டில் வளர்க்கிற பிராணிகளையும், மிருகங்களையும், பறவைகளையும், எல்லாவற்றையும் எங்களுக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்க பைபிள்ல நம்ம படிக்கிற பாடங்களே வேற. அவைகள் நீதிமான்களுடைய வீட்டில் இருக்கணும், இருக்குதா? இப்போ நம்ம அழகாக வேத வாக்கியங்களை கொண்டு நாம் படித்துக் கொள்ள போகிறோம். நீதிமான்கள் வீட்டில அதிக பொக்கிஷம் உண்டு. யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்து குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுருவானவர் அற்புதமான ஒரு பிரசங்கத்தை செய்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15, 14, 15. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கிறோம். நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவர் ஒரு நீதிமான், பாவம் அறியாதவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதியா வாழ்ந்தவர், நேர்மையா வாழ்ந்தவர், உத்தமமா வாழ்ந்தவர், உண்மையா வாழ்ந்தவர். அவர்தான் தெய்வம், அவர்தான் ரட்சகர், அவர்தான் ரட்சிப்பு, அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் நமக்கு ஜீவன் என்று பிரசங்கித்தார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீதிமானுக்கு நீங்க அநியாயம் செய்தீர்கள்,
என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில யார் நீதிமான்கள்? நான் நீதிமான், நான் நீதிமான்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? ரோமர் புஸ்தகம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிப்போம். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வார்த்தை பாருங்க, நீதிமான் ஒருவனும் இல்லையா, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமா கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இவ்வளோ வார்த்தைகள் கீழவே ஒரு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துட்டார், மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பது குறித்து. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. இதை சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம், சங்கீதம் 53ஆம் சங்கீதம், இந்த 2 சங்கீதம் ஒரே சங்கீதம் தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம், 53ஆம் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தான் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், தவறான வழியில நடந்து. அதை கீழே வாசிக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று, தேவனை தேடுகிற ஒரு நீதிமான் உலகத்தில் இருக்கிறானா என்று, தேவனை இருக்கிறாரா என்று ஒரு உணர்வு, ஒரு தாகம், ஒரு பயம், பக்தி, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்க்கிறார். எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுறதுக்கு ஒருவனும் இல்லை, எல்லாரும் கெட்டு போனாங்க, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் வருத்தப்பட்டார். யார் நீதிமான்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை கேட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவர் நாமத்து நிமித்தமாக ஞானஸ்தானம் பெற்று, அவருடைய சபையாகிய கிறிஸ்துவின் சபையில சேர்க்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் சபையை சேர்க்கப்பட்டு நீதிமானாக மாற்றப்படுகிற அந்த விசுவாசியாக, அவர்தான் நீதிமான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள், தேவனை உண்மையா பின்பற்றுகிறவர்கள், விசுவாசிகள், பரலோக தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நீதிமான்களா மாற்றி இருக்கிறார். மாற்றப்பட்ட நீதிமான்களாக நாம் நீதிமான்களாக, நீதி உள்ளவர்களாக, உண்முள்ளவர்களாக, உண்முள்ள தேவனுக்கு உத்தமர்களாக, பூமியில மனிதர்களும் முன்னதாக யோக்கியவான்களாக கர்த்தருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை தான் தேவன் எதிர்பார்க்கிற நீதிமானுடைய வாழ்க்கை. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களாகிய நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவமான சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்து இருக்கிறார். நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக, நம்ம பரிசுத்தவான்களா மாற்றுவதற்காக, நீதிமான்களா மாற்றுவதற்காக, விசுவாசிகளாக, நம்பிக்கையுள்ளவர்களாக, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் அவருடைய வார்த்தையும், பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியானுடைய துணை, பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம்முடைய மாற்றத்திற்கு உதவி செய்கிற உதவியாளராக இருக்கிறார் ஆவியானவர். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூட கவனித்து பாருங்க. ரோமர் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்துல சமாதானம் பெற்று இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசத்தினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆகவே நீதிமான்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அது என்ன பொக்கிஷம் என்பது குறித்து கீழே நம்ம படிக்க போகிறோம். அற்புதமான ஒரு பாடம் இது. என்ன பொக்கிஷம் இருக்கும்? கொலோசியர் புஸ்தகம், கொலோசியன்ஸ், த புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 2. கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசுவே ஞானம், இயேசுவே அறிவு, இயேசுவே தெய்வீக சுகம், இயேசுவே ஒரு பொக்கிஷம். அநேக விசுவாசிகள் வீட்டில் பொக்கிஷம், அவருடைய வேத வசனம் ஒரு பொக்கிஷம். இது யாருக்குமே கிடைக்காது. இந்த உலகத்துல புதையல்கள் கோடி கோடியான 1000 கோடி கிடைச்சாலும் அதுக்கு ஈடாகாது, இணையாகாது. அதை விட அதிகம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 71, 72 வாசிக்கிறோம். அநேகம் ஆயிரமான பொன் வெள்ளை பார்க்கலும் நேர் விளம்பின வேதமே நலம். கோல்டு, சில்வர், எத்தனையோ விதமான விலை உயர்ந்த பொருட்கள் மேல ஆளுகை செஞ்ச ராஜாவே சொல்றார், பொன் வெள்ளை பார்க்கலும் 7 தரம் அக்கினியில சோதிக்கப்பட்டு சுத்த வெள்ளிக்கு ஒப்பா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதான் இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. அற்புதமாக 7ஆம் சங்கீதம், 19ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம், இட் இஸ் வண்டர்ஃபுல். ஆகையினாலதான் ஜெபித்தார், ஆண்டவரே உங்கள் பொக்கிஷத்தை பார்க்க என் மனக்கண்களை திறந்தருளும். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல வாசிக்க கண் திறந்தருளும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிற எபேசியர் 1:19 பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு வேணும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்தானவர் அவர் மனதை திறந்தார், மன கண்களை திறந்தார். வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஆச்சரியமானது வேத வாக்கியங்களா, ஆச்சரியப்பட்டார்கள். எனவே நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? நம்முடைய வீடு நீதிமான்கள் வீடானால் பொக்கிஷம் இருக்கும். அநேக வீட்டுல பொக்கிஷம் இருந்தது. உங்க வீட்டுல பைபிள் இருந்தால் பொக்கிஷம், அதுவே பொக்கிஷம். நீங்க வாடகை வீட்டுல இருங்க, நீங்க லீஸு வீட்டுல இருங்க, சொந்த வீட்டுல இருங்க, நீங்க ரோட்டோரமா கூட இருங்க, இரவலுக்கு கூட இருங்க, வனாந்தரத்துல கூட ஏதோ ஒரு கூடாரத்துல குடியிருங்க, இந்த பைபிள் இருந்தா போதுமான. இதுதான் பொக்கிஷம், இதுதான் பொக்கிஷம். பிள்ளைகளுக்கு ஆஸ்தி பாஸ்தி பணம் சொத்து சுகம் சேர்க்கிறோமா இல்லையோ, பைபிள் தான் பொக்கிஷம். அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா எல்லாமே அவங்க காலு கீழே வந்துடும். பொக்கிஷம் அதுதான். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஆகிய பைபிள் நமக்கு பொக்கிஷம். நீதிமான்கள் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வாசிக்கிறோம். கொர்நேலிய குடும்பம், அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய வேத வசனமாகிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் இருக்கிறதுனால கொர்நேலிய குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாய், தேவனை ஆராதிக்கிற குடும்பமாய், தேவனுடைய அன்பு நிமித்தமாக நற்கிரிகளை செய்கிற குடும்பமா, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக பயபக்தியான குடும்பமா, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக அதை கண்ட ஆண்டவர் அவங்களுடைய தான தர்மங்களை நினைவு கூர்ந்தார், அவங்க ஜபங்களை நினைவு கூர்ந்தார், பயம் பக்தியா நடக்கிறத நினைவு கூர்ந்தார், தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிறது நினைவு கூர்ந்தார். தேவதூதனை அனுப்பினார், பேசினார், பேதுருவை அனுப்பினார், ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரும் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்கள்ல கொர்நேலிய குடும்பங்களை பார்க்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்ற பொக்கிஷம் நம்முடைய வீட்டுல இருக்கா இல்லையா? இயேசு என்ற பொக்கிஷம் நம்முடைய வீட்டுல இருக்கா இல்லையா? நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில் கித்தியான் ஆகிய ஓபேத் ஏதோமனுடைய வீட்டுல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற நிமித்தமாக அந்த வீட்டையும் அவனுக்கு கித்தியானாகிய ஓபேத் ஏதோம் அவனையும் அவன் வீட்டாரையும் அனைவரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அந்த ஊரை மட்டுமல்லாமல் அந்த அரண்மனைக்கே போய் தாவீதினுடைய செவிகளில் பற்றி உடன்படிக்கை நிமித்தமாக, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறதை கேள்விப்பட்ட அந்த பெட்டியை தன்னுடைய நகரமாகிய தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் வைத்தான். தாவீது நகரத்தில் கொண்டு போய் வைத்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஆரோனுடைய கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 10 கட்டளைகளை கற்பலைகள், மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட கற்பலைகள், ஆண்டவருடைய வார்த்தை மிக முக்கியமா இருந்தது. மன்னாவும் காணும், ஆரோனு கோலும் காணும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்து சாலமோன் ஆலயத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கும்போது ரொம்ப அற்புதங்க. அந்த வார்த்தை கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, தேவரே உமக்கு முன்பாக இருக்கிற அடியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு ஒரு நிலையான வீட்டை தருவீர் என்று சொன்னேன், தந்தேன். ஆனா உமக்கு முன்பாக நிற்கிறது வீடு, ஜெபிக்கிற வீடு, துதிக்கிற வீடு, நீதிமானோட வீடு, ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வீடு யாருக்கு முன்னாடி இருக்கிறதோ இல்லையோ தேவனுக்கு முன்னாடி நிற்கிற வீடு. நீதிமான்கள் வீட்டில் கம்பீர சத்தம் உண்டு. 118ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கம்பீரமான சத்தம். அந்த வீட்டில் ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள். அந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுக்கும் எகிப்து ஜனங்களுடைய வீட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல அந்த வீடு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுல சங்கார தூதம் போகாதபடிக்கு வீட்டு நிலைக்கால்களில ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ரத்தத்தை பூசினார்கள். இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீடு நீதிமான்களுடைய வீடு. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, வேலியடிக்கப்பட்ட வீடு, பாதுகாக்கப்பட்ட வீடு. சாத்தானே ஆண்டவர் இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான், ரிப்போர்ட் பண்றான், ஆனா ஆண்டவர் சப்போர்ட் பண்றாரு. வேலியடித்து பாதுகாக்கப்பட்ட வீடு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை 10 வசனங்களை வாசிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை சகையாவின் வீடு. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிக்கப்பட்ட வீடு, ரட்சிப்பு வந்த வீடு, நன்மை பெற்றுக்கொண்ட வீடு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கிறோம், சமாதானத்தை பெற்றுக்கொண்ட வீடு. அந்த சமாதானம், அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதுன்னு சொல்லுங்கள். அந்த வீட்டுல சமாதானம், அந்த வீடு சமாதானம். 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அற்புதமாக ரட்சிப்பின் வீடு, ரட்சிப்பின் வீடு. அதிக கம்பீர சத்தம் இருக்கு நீதிமான்களுடைய வீட்டுல. நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12:7, துன்மார்கர் கவுக்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நில நிற்கும். நீதிமான்களுடைய வீடு நிலை கொண்டு, நீதிமான்களுடைய வேறு அசையாது. அந்த 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நீதிமான்களுடைய வேரோ அசையாது. 5ஆம் வசனம், நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நிறைய நீதிமான்களை குறித்து. 10ஆம் வசனம், நீதிமான் தான் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். 26ஆம் வசனம், நீதிமான் தான் அயலான பார்க்கலும் மேன்முள்ளவன். இன்னும் நிறைய. 21ஆம் வசனம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அற்புதமா இருக்கும் பாருங்க.
நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, நீதிமான் வீட்டுல அதிக பொக்கிஷம் உண்டு. என்ன அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்களை, பாராஸ்தரின் வீடு பாதாளத்துக்கு போகிற வீடு, நரகத்துக்கு போகிற வீடு, உபச்சாரத்தின் வீடுகள். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை வீடுகள் இருக்கு? திருடனுடைய வீடு, உபச்சாரனுடைய வீடு, கொள்ளைக்காரனுடைய வீடு, கொலைக்காரனுடைய வீடு, பொருளாசனுடைய வீடு, திருட்டு வழக்கில் இருக்கிற வீடுகள், அக்கிரமத்தின் வீடுகள், அநியாயத்தின் வீடுகள், சாபத்தின் வீடுகள், எத்தனையோ வீடுகள் இருக்கு. நம்முடைய வீடுகள் இப்படிப்பட்ட இருக்கக்கூடாது. யோசுவா சொன்னார், யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, யோசுவாவின் புஸ்தகம் 24:15, நானோ என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். நானோ என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? நீதிமானுடைய வீட்டுல பொக்கிஷம் உண்டு. நம்முடைய வீட்டுல பைபிள் இருக்கணும், நம்முடைய வீட்டுல ஜெபம் இருக்கணும், நம்ம வீட்டுல தேவ பக்தியின் பிள்ளைகளாக, தேவ பக்தியின் குடும்பமாக, பயம் பக்தியாக வாழ வேண்டும். குடும்பமா சேர்ந்து ஊழியம் செய்யணும், குடும்பமா சேர்ந்து ஆராதிக்கணும், குடும்பமா சேர்ந்து நற்கிரிகளை செய்யணும், குடும்பமா சேர்ந்து நன்மை செய்யணும், குடும்பமா சேர்ந்து ஊழியத்தை தாங்கணும், குடும்பமா சேர்ந்து ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டுல பார்க்கிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அவர் அநேக வீடுகளுக்கு கடந்து சென்று பிரசங்கித்தார், குணமாக்கினார், சுகமாக்கினார், உபதேசித்தார், நன்மை செய்தார், ஆசீர்வாதங்களை தந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், நசனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினார். பிசாசு பிடில் அகப்பட்ட யாவரும் குணமாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் நன்மையே செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த நன்மைகளின் நாயகனாகி இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக, நம்முடைய வீடுகள் நன்மையான வீடாக இந்த நாளில் ஆசீர்வதிக்க கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நீதிமான்கள் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனவே இயேசு கிறிஸ்துவே பரலோகம் பொக்கிஷமாக நம்ம வீட்டில் இருக்கணும். வேத வசனம், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வீட்டில் பொக்கிஷம். நற்கிரிகள், ஆண்டவருடைய கிரிகள், ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாக ரட்சிப்பின் சத்தம், பாடல்கள், ஜெபம், சங்கீதம், வாசிப்பு, வேத வாக்கியங்கள், அநேக வீடுகள் பார்க்கிலும் நம்முடைய வீடு அற்புதமா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம், கடைசியாக நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்களேன். துன்மார்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்கள் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வீட்டையும், உங்களை வாசஸ்தலத்தையும், உங்களை குடும்பங்களையும், கூடாரத்தையும், உங்க பிள்ளைகளையும், உங்களுடைய தலைமுறையாக உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே உங்கள் வீடு அதுக்கு பாத்திரவானாக மாற வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு உங்க வீட்டை தேடி வருகிறார். இயேசு உங்க வீட்டில் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவருடைய வசனத்தை உங்க வீட்டில் வைத்து வாசிங்க. ஆண்டவருடைய பொக்கிஷம் வேத வசனமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.